கம்யூனிட்டில இருந்தும் சரி, இன்ஸ்டாகிராம் டிஎம்லும் சரி நிறைய பேர் கேட்கிற ஒரே கொஸ்டின் என்னன்னா, ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ். அவங்களுக்கு நான் சொல்ற ரிப்ளை என்னன்னா, நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டி ப்ரோ பண்றீங்க ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பேன். உண்மையை சொன்னதுக்கான ஆன்சர் யார்கிட்டயுமே இல்ல. ஒரு கிளைண்ட் எடுக்கணும்னா இங்க 3 வழி தான் 90% கவர் ஆகும். இன்பவுண்ட், அவுட்பவுண்ட், ரெஃபரல். நீங்க இன்பவுண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க, பட் லீட் வரல அப்படின்ற பட்சத்துல அங்க என்ன தப்புன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அவுட்பவுண்ட் பண்றேன், பட் ஆனா கால் புக் ஆகல, ரிப்ளைவே வரல அப்படின்ற பட்சத்துல அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிங்க. ரெஃபரல் நிறைய அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனா நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் வேலை வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியல. சோ அதுல இருந்து எனக்கு லீட் வரல அப்படின்ற பட்சத்துல அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிங்க. எதுவுமே பண்ணலனா கிடைக்காது. சயின்ஸாவே நீங்க பாருங்களேன், எதனா ஒரு எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு கிடைக்கும். கரெக்டா? சோ இது மூணுத்துல நீங்க எதுவுமே பண்ணலனா நீங்க என்ன பண்ணணும்னா, எதனா ஒன்று பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எதனா ஒரு வழியை வந்து சூஸ் பண்ணுங்க, அந்த வழியில போங்க, சரியான ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் கான்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா கரெக்டான கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. இன் சேக் ஆஃப் வைராலிட்டிக்காக எல்லாம் கிரியேட் பண்ணாம பண்ணுங்க. ஸோ இது மூலமா நீங்க வந்து கிளைண்ட் எடுக்க முடியும். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாம உங்களுக்கான ரிட்டர்ன் கிடைக்காது. ஓகே, ஸோ ட்ரை டு டூ சம்திங். அதுக்கப்புறம் அதுல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.